ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒன் கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எங்களோட தென்னந்தோப்பில் மரவள்ளி கிழங்கு வச்சுருக்கோம். அதை தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். அப்படியே எங்களோட தோட்டம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ண பார்க்க முடியும். வாங்க ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக எங்களோட தோட்டத்துக்கு முன்னாடி சூப்பராக அழகாக கோயில் இருக்குது. தோட்டத்தோட நேர் ஆப்போசிட்டில் வந்து சேரமங்கலத்து தென் திருவரங்கத்து ஆழ்வார் சாமி சிவன் சாமி திருக்கோயில் இருக்குது. ஸ்ரீதேவி பூதேவியோட பெருமாள் வந்து காட்சி அளிக்கிறாரு நவக்கிரக நாயகனாக. அதுக்கப்புறமா பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்குது. இந்த பக்கம் வந்து சிவன் கோயில் இருக்குது. அப்புறமா வந்து பைரவர் சன்னதி, நவக்கிரகங்கள், பூதத்தாழ்வார், நாகராஜா, பத்ரகாளி அம்மன், இப்படி எல்லா சாமியும் சேர்ந்துருக்கு ஒரு இடத்துல. அதுக்கு நேர் ஃப்ரண்டில் கொடிமரம், அதுக்கு அடுத்ததாக வந்து குளம் இருக்குது. குளத்துக்கு அடுத்த நேர் ஃப்ரண்டில் வாய்க்கால் தான் இந்த போயிட்டுருக்கு. பாருங்கள் எப்படி சூப்பராக அழகாக மழையில் அழகாக போயிட்டுருக்கு. இந்த ரோடு இந்த பக்கம் தான். இதுதான் எங்களோட தோப்பு. நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். வியூ பாருங்கள். கோயிலோட ஸ்ட்ரைட் வியூவில் இந்த பக்கம் இருக்குது. இந்த கோயிலுக்கும் எனக்கும் வந்து ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. எனக்கு சின்ன குழந்தையாக இருக்கிறதுலே இருந்தே இந்த கோயிலுக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ வரைக்குமே நான் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ வந்து எனக்கு ஒரு அப்பாவாக இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, பெண்களுக்கு பிறந்த வீடு மாதிரி எனக்கு இந்த கோயிலுக்கும் உள்ள அவ்வளோ ஒரு பந்தம் இருக்குது. அடுத்தா ஃபஸ்ட்டு நான் வந்து எங்கள் தோட்டத்துலேயும் வந்து துளசி செடி வச்சுருக்கேன். அப்புறமா இந்த மரத்தோட பேர் வந்து சந்தாலுங்கிறது. நம்ம மரத்துக்குமே நல்லா பெருசாக வளரும். அதுக்கப்புறமா வந்து பழம் வந்து மங்குஸ்தான் பழம் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக வந்து வாழை வந்து கொலை போட்டிருக்குது. வாழைத்தாருன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து கன்னியாகுமரியில் வாழை கொலைன்னு தான் சொல்லுவோம். இந்தாவும் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த காற்றடிச்சு சரிஞ்சு விழுந்துடுச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் வளையன்னு விட்டுருக்கோம். இங்கே இந்த தோப்பில் தான் நம்ம வந்து மாடி நிறைய ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்த்து கொண்டு வந்து இங்கே தான் வச்சிட்ருக்கோம். இங்கே வந்து நிறைய வெரைட்டி மாமரக்கன்று வச்சுருக்கோம். அப்புறமா வந்து கொய்யாவில் வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். கொய்யாவில் நார்மல் கொய்யா, பீட்ரூட் கொய்யா, ஸ்ட்ராபெரி கொய்யா வச்சுருக்கோம். இது வந்து எல்லாமே சின்ன செடியாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இது காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு காட்டுற ஸ்டேஜில் வந்து ஒரே ஒரு கொய்யா செடி தான் இருக்குது. இது வந்து மாடியில் அந்த ஜாமுன் செடின்னு சொன்னால் அது இருக்குது. அப்புறமா வந்து வாட்டர் ஆப்பிள், இது வந்து மாடி தோட்டத்தில் நம்ம வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு போட்டப்போ அந்த செடியோட மூட்டில் வந்து முளைச்சது. அதை நான் எடுத்து கொண்டு வந்து வச்சது வாட்டர் ஆப்பிள். இது வந்து கமலா ஆரஞ்சு. அப்புறமா இந்த கொய்யா தான் சொன்னேன். இந்த ஒரு கொய்யாவும் தான் எனக்கு வந்து நிறைய பூ விடுது. ஆனால் எனக்கு வந்து காய் வந்து பெருசாக கிடைச்சது கிடையாது. ஸோ இந்த டைம் என்ன பண்ணிட்டேன்னா, நான் நிறைய பூவை வந்து பறித்து விட்டுட்டேன். ஏன்னா காய் தான் நமக்கு கிடைக்கல. செடியாவது செழிப்பாக வளரட்டும். ஒன்று மட்டும் என் கண்ணை தப்பி இருந்தது. காய் பிடிச்சிருக்குது. பார்க்கலாம் அந்த காய் எனக்கு கிடைக்குதா இல்லை வேறு யாருக்காவது போகுதான்னு தெரியாது. ஏன்னா இது வந்து போகிற வர வழி. நம்ம வந்து இங்கே பக்கத்தில் வீடு கிடையாது. நம்ம வீடு பக்கத்தில் கிடையாது. அந்த பக்கம் தள்ளி வர வீடுகளெல்லாம் இருக்குது. இன்னமும் அடுத்து ஒரு துளசி செடி இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் அதே சேம் மாதுளை, அந்த முளைக்க வச்ச மாதுளை தான். அப்புறமா வந்து மிராக்கிள் ஃப்ரூட் பிளான்ட்டு, சீமநல்லி செடி. அதுக்கப்புறமா வந்து கணபதி நார்த்தங்காயில் பெருசு. அப்புறம் இது கூவக்கிழங்கு செடி. அப்புறமா இங்கேயுமே வாழை வந்து கொலை போட்டிருக்குது. இங்கேயுமே நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு நிறைய வந்து விதவிதமாக ஒன்று பயிரிட்டு பார்க்குறோம். எது சக்ஸஸ் ஆகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். அப்புறம் மஞ்சளும் வச்சு விட்ருக்கோம். இன்னமும் இருக்குது ஒரு கூவக்கிழங்கு செடி. இப்போ வந்து நம்ம வந்து கிழங்கு செடி இதெல்லாம் வந்து கிழங்கு எடுத்துகிட்டு இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிடலாம். மழை டைமில் வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அந்த கிழங்கு கம்பு ஊனி வைக்கிறதுக்கு இந்த மண் கூட்டி வைப்பாங்கள்ல, அப்படி மண் கூட்டி வச்சிட்ருக்காங்க. நம்ம இனி வந்து கிழங்கு பிடுங்க ஆரம்பிக்கலாம். எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது, பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டாக பிடுங்குறோம். இதுக்கு முன்னாடி அன்றைக்கி ஒரு நாள் பிடுங்கணும், பரவாயில்லாமல் இருந்துச்சு. அதான் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்துகிட்ருக்கோம். கிழங்கு வந்து ரொம்ப பெருசாவெல்லாம் வைக்கல, இப்போ தான் வைக்கிற ஸ்டேஜ். இத்தனை மாதம்னு டைமிங் உண்டு எங்களுக்கு. நாங்கள் இந்த கம்பு வச்சதே நாங்கள் வந்து டைமிங் வந்து ஞாபகத்தில் இல்லை. ஸோ வந்து எத்தனை மாதம் ஆச்சுன்னு தெரியலை. உங்களில் யாருக்காச்சும் தெரியும்னா 3 months 6 months அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து இவ்வளோ கிடச்சிருக்குது ஒரு செடியில். நமக்கு வரிசையாக பார்க்கலாம் ஒவ்வொரு செடியில் வந்து என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், செடி ரொம்ப பெரிய செடியாக வளர்ந்துருக்குது. என்ன ரீசன்னா, நான் வந்து தண்ணி வந்து இந்த வாய்க்கால்லேருந்து நாங்கள் எடுத்து ஊற்றுவோம். இடையில ஒரு கொஞ்ச நாள் ரொம்ப வெயிலாக இருக்கும்போது எங்களுக்கும் பெருசாக ரொம்ப டைம் இல்லை தண்ணி ஊற்றுறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவு என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க தான் தண்ணியெல்லாம் கோரி ஊற்றி இதெல்லாம் பராமரித்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தண்ணி ஊற்றின இதுக்கு நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம்னாலும் கிழங்கு கிடச்சிருக்குது. இருக்கிறதுலே அது ஒன்று தான் கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்துச்சு, வேறு எல்லாமே குட்டி 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 பீஸாக இருக்குது. ஒரு சிலதெல்லாம் எடுக்கும்போது ஒன்றுமே இருக்காது, பாருங்கள் ஒன்று ஒன்றாட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த களைப்புல் எல்லாமே எங்கள் அப்பா வந்து எல்லாம் செத்தி அழகாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அப்போது வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு வந்து கரெக்டாக அந்த டைமிங் அமையலை. நாங்கள் ஒன்று இங்கே வரும்போது ரொம்ப ஈவினிங் டைம் ஒரு 5 o'clock மேலே ஆகுமா, அப்போ ரொம்ப கிளியராக இருக்காது, இருட்டு மாதிரி இருக்கும், அப்போ வீடியோ வந்து கிளியர் இருக்காது. ஸோ அப்படியே அது எடுக்க முடியாமலே போச்சு. பட் அப்போ புல் எடுத்ததுனால இப்போ கொஞ்சமாச்சும் பரவாயில்லாமல் இருக்குது, கொஞ்சம் புல் வந்திருக்குது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இப்போ வந்து முயற்சியில் இறங்கியிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாட்டு புல்லெல்லாம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம், ஆனால் வந்து இப்போ உங்களுக்கு காமிச்சோன்னா அது ஒரு கொஞ்சம் இது இல்லாத மாதிரி இருக்கும். எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்து வந்து கொஞ்சம் காய்கள் அந்த மாதிரிலாம் தரும்போது நான் காமிச்சேன்னா உங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த இவ்வளோ இடத்துலையுமே நாங்கள் வந்து என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வைக்க முடியும். வாட்டர் ஆப்பிள்லே வந்து மினி விதை உள்ள வாட்டர் ஆப்பிள் பிங்க் கலர் வச்சுருக்கோம், விதை இல்லாதது ரெட் கலர் வச்சுருக்கோம் மினி வெரைட்டி. அப்புறமா வந்து பெருசாக காய்க்கும் வாட்டர் ஆப்பிளில் வந்து ரெட்டு வச்சுருக்கோம், ஒயிட்டு வச்சுருக்கோம். அப்புறம் வந்து ரெட்டு ஒயிட்டு க்ரீனு அந்த கலந்துருக்கிறது, அப்புறம் க்ரீன் கலர் தனியாக வச்சுருக்கோம். கொய்யாயிலையுமே வந்து நார்மல் கொய்யா, பிங்கு கொய்யா, பீட்ரூட் கொய்யா, அப்புறமா வந்து இன்னும் ஒயிட் கொய்யா அந்த மாதிரி வச்சுருக்கோம். அப்புறம் பலா வந்து ஒரே ஒரு பலா தான் வச்சுருக்கோம். மாமர கண்டில் வந்து ஒரு 3-4 வெரைட்டி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து சீமநெல்லியும் வச்சுருக்கோம், நார்மல் நெல்லிக்காய் செடி வச்சுருக்கோம், அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கோம். இன்னும் வந்து இதில் வந்து ரம்போட்டான், மங்கூஸ்தான், அதுக்கப்புறமா இன்னும் நம்ம அங்கே மாடியிலேருந்து கீழே இறக்கி வச்ச பிளான்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து வைக்கணும். ஏன்னா இந்த மழை டைமில் நம்ம வச்சு விட்டுட்டோன்னா நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு சிரமப்பட வேண்டாம். இந்த டைமில் வந்து அது வந்து வேரெல்லாம் விட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா நமக்கு வந்து வெயில் ரொம்ப அடித்தாலுமே நம்ம வந்து லைட்டாக தண்ணி நனைச்சி விட்டாலுமே உயிர் பிடிச்சி சூப்பராக வந்துடும் பிளான்ட்ஸ் எல்லாமே. ஓரளவுக்கு எல்லாமே நம்ம வந்து பிடுங்கி எடுத்தாச்சு. இது வந்து என்னோடய ஹஸ்பண்டு வேண்டாம் எடுக்காண்டன்னு தான் சொன்னாங்க. நான் தான் இல்லை இருக்கட்டும், நம்ம எடுத்தால் நம்ம வந்து ஒரு இப்போ வந்து எங்களுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு என்னோடய மாமியார் வீட்டுக்கு இவ்வளவுமாவது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குற மாதிரியாவது இருக்கணும். ஸோ அதனால் 2-3 செடி கூட எடுங்க, கிடைக்கிறது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு இந்த செடி பெருசாக வளர்ந்து சரிஞ்சு சாஞ்சு கிடக்கிறத தான் நாங்கள் எடுத்தோம். அந்த செடி வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிற செடி எதுவுமே நாங்கள் எடுக்கலை. இதில் வந்து கிழங்கே வைக்கலை, நாங்கள் வச்ச கம்பு தான் விளைஞ்சிருந்துச்சு. அதை என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொல்லிகிட்ருக்காங்க, நீ வந்து பங்கு கொடுக்கணும்னு சொன்னால பார்த்தியா பங்கு தண்டு தண்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுனாங்க, நானும் பேசினேன். பட் வந்து வீடியோவில் எதுவுமே கேட்கல, கிச் 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 இந்த தண்ணி பயிற சவுண்டும் குருவி சவுண்டும் தான் கேட்டிருந்துச்சு. ஸோ அதனால் அந்த வாய்ஸ் எல்லாம் அந்த ஒரு மாதிரி இறைச்சலாக இருந்துச்சு, அந்த வாய்ஸை எடுத்து விட்டுட்டு தான் நான் இப்போ வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன்.
ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த மரவள்ளி கிழங்கெல்லாம் வச்சுருக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து வேக வச்சப்போ டேஸ்ட் வைஸ் வந்து ஒரு கிழங்கு வந்து நல்ல மாவு பதத்தில் இருந்தது, ஒரு கிழங்கு வந்து கொஞ்சம் கருக்கரை அந்த பதத்தில் இருந்துச்சு, ஒரு கிழங்கு வந்து கொஞ்சம் கல் மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி அந்த பதத்தில் இருந்தது. ஆனால் வந்து எல்லாமே சேமாக ஒருத்தங்க கொடுத்த குச்சி தான் நாங்கள் வச்சது. ஆனால் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு. அது அந்த விளைஞ்சதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், தெரியல. பட் வந்து டேஸ்ட் வைஸ் வந்து நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. குக் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறமா வந்து இங்கே தோட்டத்தில் வந்து நாங்கள் தேனி பெட்டியும் வச்சுருக்கோம். தேனி பெட்டி வந்து நாங்கள் வச்சதில்ல, வேறு ஒருத்தங்க வந்து அவங்க வந்து வைப்பாங்க. வச்சுட்டு நமக்கு வந்து இயர்லி வந்து நமக்கு வந்து அவங்க தேன் எடுக்கும்போது நமக்கு வந்து தேன் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து அவங்க வந்து நம்ம இடத்துல வச்சுருக்கிறதுக்கு வந்து காசு தான் அவங்க கொடுக்க மாட்டாங்க. நம்ம கேட்கும்போதில் வருஷத்துக்கு 2 பாட்டில் தேன் கொடுப்பாங்க. நமக்கு அதுவே போதும். பட் வந்து இந்த தேனி பெட்டியை கூட திருடுறாங்க. நீங்கள் இது ஏதாச்சும் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டுக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. எப்படின்னா தேனி பெட்டியை உடச்சி உள்ளே வந்து அந்த அது வந்து மெழுகு மாதிரி இருக்கும், வலையாட்டு அந்த கூடு மாதிரி. அதை வந்து அதுக்குள்ளே தான் தேன் இருக்கும். அதை எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி திருடி எடுத்துகிட்டு எல்லா பாக்ஸையும் உடச்சி போட்டுட்டு போயிடுறாங்க. இதில் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு தான் தெரியலை. ஸோ அந்த தேனி பெட்டி வைக்கிறவங்க வரும்போது பார்த்து அவங்கக்கிட்ட கேட்டாலே அவங்களே வந்து தேன் கொடுப்பாங்க, நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அனாவசியமாக இது திருடுறதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. ஏன்னா நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி வரும்போது எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு கத்தி தொலைஞ்சி போச்சு. அது வந்து இதை கிழங்கு பிடுங்கும்போது கிடச்சிடுச்சு, அதை தான் எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ வந்து இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யாரும் பண்ணாமல் இருக்க வரைக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு தேன் பெட்டியெல்லாம் இந்த தேன் அந்த பெட்டியெல்லாம் கட்டிட்டு அதுக்கு வந்து கரெக்டாக ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஈல்டு கிடைக்கல அப்படிங்கிறபோது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து அப்புறமா அந்த ஆடு மாடெல்லாம் கொண்டுட்டு மேய்ச்சிடுறாங்க. அது வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அடுத்தது வந்து கூவக்கிழங்கு செடியும் வந்து கிழங்கு இன்னும் வைக்கலை. கிழங்கு வச்சாச்சுன்னா அதுக்கு மீனிங் என்னென்னா அந்த செடியில் வந்து பூ பூத்து செடி கொஞ்சம் காய ஆரம்பிக்கும். அப்போ தான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ வந்து அதை வந்து நம்ம எடுத்தாச்சுன்னா ஒரு 10 செடியாக இருக்குது, அதை பிரித்து இன்னும் தனியாக வைக்கலாம், பொங்கல் டைமுக்கு ஈல்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இப்போ ஒன்றொன்னே எடுத்து பிரித்து வச்சிட்ருக்கோம். ஒரு கொஞ்சம் மரிச்சினி கிழங்கு, அப்புறம் வந்து கூவக்கிழங்கு, மஞ்சள் கிழங்கு அங்கங்கே இருக்கிறதையும் எடுத்து ஆர்டர் படி அப்படி வச்சிட்ருக்கோம். ஃபைனலி நமக்கு வந்து இவ்வளோ மரவள்ளி கிழங்கு கிடச்சிச்சு. எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுக்குறதுக்கும் தெரிஞ்சது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேற்படி இங்கே தோட்டத்தில் வந்து வேறு என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வீடியோவை நாங்கள் எப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற இடத்துல கொஞ்சமாக செடிகளெல்லாம் வச்சு அதில் வந்து ஈல்டு எடுங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டட்டா பாய், நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஹாப்பி கார்டனிங்.